தெரியும் பார் என்று சொன்னால் கூட அந்த உள்ளம் சிறிதளவு கூட புண்பட்டுவிடக் கூடாது என்பதிலே எச்சரிக்கையோடு வாழ்ந்த பெருமானார் அவர்களுடைய வாழ்வு முறை. நம்ம எத்தனை பேர் அதனை பாதுகாக்கிறோம்? பெருமானார் அவர்களுடைய உம்மத்தில் வந்தவர்கள் என்று நெஞ்சுரம் கொண்டு பேசுகிறோமே, இறுதியிலே யானப்சி என்று நாமெல்லாம் ஓடுகிற போது என்னுடைய உம்மத்தவர்கள் எல்லோரும் சுவனம் புகுந்து விட்டனர் என்று கேட்கிற வரையில் நான் புக முடியாதே, புக மாட்டானே என்று பெருமானார் அவர்கள் இந்த உம்மத்தினர் மீது தன்னுடைய முகப்பத்தை ஆழமாகவும் அழுத்தமாகவும் வைத்து வாழ்ந்தார்களே. அந்த பெருமானாருடைய உம்மத்த மக்கள் என்று சொல்லிக் கொள்வதில் நாம் எத்தகைய மதிப்பெண்களை பெற்றிருக்கிறோம் என்று தயவு செய்து ரெட்ரோஸ்பெக்ஷன் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டாமா? அருமையானவர்களே, நேரம் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. ஆர்வத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் முகமலர்ச்சியை பார்க்கிற போது இரவு நேரத்தில் களைப்போடு இருப்பவர்களை போன்று எனக்கு தெரியவில்லை. அது இந்த மண்ணினுடைய சிறப்புத்தன்மை. அண்ணலம் பெருமானார் அவர்களுடைய புகழ் பாடக்கூடிய இடங்கள், தலங்கள், அவர்களுடைய வாழ்வியலை எடுத்துரைக்கக்கூடிய தலங்கள், அந்த தலம் புனித தலம் என்று எண்ணக்கூடிய நன்மக்கள் நீங்கள். அதனால் இந்த பாக்கியம் நிறைந்த இந்த சபைக்கு முழு மரியாதை தரக்கூடிய வகையிலே நீங்கள் அமர்ந்திருப்பது அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரக்கூடிய முழு மரியாதையினுடைய அடையாளம். அந்த அடையாளம் இந்த நிகழ்வோடு கலைந்து போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன். இந்த இடத்திலிருந்து எழுந்து செல்லுகிற போது நம்முடைய சுய வாழ்வை பற்றி நினைத்தவர்களாக, சுய பரிசோதனை செய்தவர்களாக, ஒரு நாளிலாவது நம்முடைய அன்றாட நடைமுறைகள் இஸ்லாத்தின் விழுமிய பண்பாட்டு நெறிமுறைகளை அப்படியே அப்பழுக்கற்ற வகையிலே ஏற்று நடந்த நடைமுறைகளாக இருக்கின்றனவா? அப்படி இல்லை என்றால் அதில் திருத்தம் செய்ய வேண்டும், மாற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலையோடு வாழ வேண்டிய திறனை, தெம்பை பெற்றவர்களாக இருந்தால்தான் நாம் உண்மையான முஸ்லிம்களாக இருக்க முடியும். பாங்கு சொன்ன உடனேயே பள்ளிவாசலுக்கு விரைகிறோம், தொழுகிறோம் என்றால் அதனுடைய அடையாளம் தான் உண்மையான முஸ்லிம் என்று யாராவது எண்ணிக்கொண்டிருந்தால் அது தவறு. ஜக்காத் கொடுக்கிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், அதுதான் உண்மையான முஸ்லிம்னுடைய அடையாளமா என்றால் இல்லை. அல்லாஹ் அவனுடைய அருள்மறையில் சுவனத்தை பற்றி சொல்லுகிற போதெல்லாம் நான் முடிவுக்கு வருகிறேன். தொழுபவர்களாக இருந்தாலும் சரி, தொழாதவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக உணராதவர்களாக இருந்தாலும் சரி, நான் ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் நாளைய மறுநாள் எனக்கு சுவனம் கிடைக்குமா என்கிற ஒற்றை கேள்வி மாத்திரம்தான் நம் முன்னால் நிற்கக்கூடிய துனியா வாழ்க்கை. இதை யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. இறையச்சத்தோடு வாழக்கூடிய, வணக்க வழிபாடுகளை பூரணமாக செய்யக்கூடிய ஒரு அடியாராக இருந்தாலும் சரி, பள்ளிவாசல் பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டேன் என்று எண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய மறுமை வாழ்வு சுவனபதிய வாழ்வாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது நியதி, இயற்கை. இது ஒவ்வொரு முஸ்லிமுடைய தாகம். அப்படிப்பட்ட சுவனபதி யாருக்கு என்று அல்லாஹ் அருள்மறையிலே உறுதிப்பாட்டோடு சொல்லுகிற போதெல்லாம் மூமினாக இருக்க வேண்டும், முஸ்லிமாக இருக்க வேண்டும். மோமினாக இருக்க வேண்டும் என்றால் எல்லா கடமைகளையும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதையடுத்து அல்லாஹ் சொல்லுவான், அமாலு சாலிஹாத், சாலிஹான அமல்களை கொண்ட வாழ்க்கையும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அந்த சுவனம். சூரத்துல் கஹ்ஃபிலே வரும், கடைசியா வருது என்ன? அது இல்ல இல்லல்லதீன ஆமனு, இல்ல அதுக்கு அது தொடக்கம் என்ன? அந்த ஆயத்தினுடைய தொடக்கம் தொடக்கம் என்ன? இல்ல கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, அந்த ஆயத்தினுடைய தொடக்கம் என்ன? இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா.
இன்னல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, வஅமிலு ஸாலிஹாத் என்று சொன்னான். அதனுடைய கடைசி ஆயத்தில் ஒன்றை சொல்லுவான். கடைசி ஆயத், கடைசி ஆயத்தில் வருகிற போது, மன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, யார் அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வின் மீது பாசம் கொண்டு, காதல் கொண்டு, பிரியம் கொண்டு பார்க்க வேண்டும், அவனுடைய சந்திப்பு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் அமாலு சாலிஹாத் என்கிற நற்சேவைகளை, நற்பண்புகளை, நற்பணிகளை செய்யட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸோ பில் ஹக்கி வதவாஸோ பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிற அந்த வாசகம், அவன் சத்தியம் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் என்ன இருக்கிறது? காலத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிற போது மனிதன் நஷ்டவாளியாக இருக்கிறான். வெறுமனே நான் தொழுகிறேன், ஜக்காத் கொடுக்கிறேன், நோன்பு வைக்கிறேன் என்று பிதற்றிக் கொண்டிருப்பவன் நஷ்டவாளியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் அங்கே முழங்கி காட்டுகிறான், பிரகடனம் செய்கிறான். இன்னல் இன்சான வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு, இல்லல்லதீன எவர்களை தவிர நஷ்டவாளிகள், மனிதர்கள் எல்லாம் நஷ்டவாளிகள், இவர்களை தவிர. எவர்கள் அவர்கள்? நான்கு விதமான அம்சங்களை கொண்டு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். யார் ஈமான் கொண்டு, யார் நல்ல சேவைகளை, நற்பண்புகளை, நற்பணிகளை மேற்கொண்டு, அமலு ஸாலிஹாத் வகானத் வதவாஸோ பில் ஹக்கி வதவாஸோ பிஸ் ஸப்ர், இந்த உலகில் ஹக்கை நிலைநாட்டி பொறுமையோடு நல்ல அமல்களை செய்து கொண்டு யார் வாழ்கிறார்களோ ஈமானோடு, அவர்களை தவிர பாக்கி எல்லோரும் நஷ்டவாளிகள் என்று சொல்லுகிறான். சொல்லுவதை கூட சத்தியம் செய்து சொல்லுகிறான். ஒருவேளை நீங்கள் அலட்சியமாக பார்க்காதீர்கள், உங்களிடத்தில் நான் சத்தியம் செய்து சொல்லுகிறேன், கவனத்தோடு படியுங்கள், நடங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அதனால் தான் உண்டு, தன் வாழ்வுண்டு, தான் சம்பாதிக்கக்கூடிய செல்வம் உண்டு, நான் சரியான நேரத்திலே போய் தொழுவேன், ஜக்காத்து கொடுப்பேன், ஹஜ்ஜி செய்வேன், என் வாழ்க்கை பரிபூரணமான வாழ்க்கை என்று யாராவது எண்ணினால் முஸ்லிமுடைய பரிபூரண வாழ்க்கையாக அது இருக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய அருள் வசனங்கள் நிரூபித்து காட்டுகின்றன. இன்றைக்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்கிற இந்த அமைப்பை உருவாக்கி நடத்தக்கூடிய அருமை சகோதரர் சவுதியிலே இருப்பதாக சொன்னார். அவரும் இங்கே வந்து இருந்து அவரோடு மற்ற நண்பர்களெல்லாம் கைகோர்த்து இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி பெருமானார் அவர்களுடைய வாழ்வியலை இதோ புரிந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் ஒரு மேடையை உருவாக்கி, நிகழ்ச்சியை உருவாக்கி, அதற்கு எல்லோரையும் விளம்பரப்படுத்தி இங்கே வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய பணி இருக்கிறதே, அமலு ஸாலிஹாத், அமலு ஸாலிஹாத். பெருமானார்களுடைய வாழ்வியலை பின்பற்றி நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் அமலு ஸாலிஹாத். தெருவிலே நடந்து போகிற போது ஒரு முள்ளை கண்டாலும் அந்த முள்ளை எடுத்து ஓரமாக, மற்றவர்களுடைய பாதம் பதிந்துவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு நாம் குனிந்து அதனை எடுத்து ஓரமாக போட்டுவிட்டு செல்லுகிறோமே, அமலு ஸாலிஹாத். எல்லா நிலைகளிலும் கல்வி வாய்ப்பு இருந்தும் கூட பொருளாதார அழிவினால், பொருளாதார கீழான சூழ்நிலையிலே, பொருளாதார மேம்பாடு இல்லாத காரணத்தினாலே கல்வியை தொடர முடியாமல் சிக்கலுக்கு உள்ளாகி, நல்ல மதிப்பெண்கள் பெற்றவர்கள் கூட கல்லூரி சாலைகளிலே காலெடுத்து வைக்க முடியாது என்கிற, அந்த கனவிற்குள்ளே செல்ல முடியாது என்கிற நிலைப்பாட்டிலே இருக்கிற பிள்ளைகளை பார்த்து உன்னுடைய கல்வி மேம்பாட்டிற்காக இதோ நான் சதக்கா தருகிறேன், நீ சென்று படி என்று சொல்லுகிறோமே, அமலு ஸாலிஹாத். இங்கே ஒரு துளிர் அமைப்பு ஒன்று நடக்கிறது, எனக்கு தெரியும். 2 முறை நான் சென்று பார்த்திருக்கிறேன். மனநோய், மனம் வளர்ச்சி குன்றியவர்கள், அந்த பிள்ளைகளுக்காக ஒரு நிலையத்தை உருவாக்கி அவர்களுக்கான பணி செய்கிறீர்களே, செய்துதான் ஆக வேண்டும் என்று எங்கேயாவது அரசு கட்டளை விட்டிருக்கிறதா உங்களுக்கு? இதை செய்யாவிட்டால் நாளைக்கு காவல்துறையினர் வந்து உங்களை கைது செய்வார்கள் என்று யாராவது சொல்லுகிறார்களா?
ஆனால் செய்கிறீர்களே அமாலு சாலிஹாத். இக்ரா என்கிற அமைப்பினை வைத்துக் கொண்டு கல்வி வளர்ச்சி அதனுடைய மேம்பாட்டிற்காக உங்களுடைய பணிகளை தொடர்ந்து ஆற்றிக்கொண்டு வருகிறீர்களே அமாலு சாலிஹாத். பைத்துல் மால்களை போட்டி போட்டு அமைத்துக் கொண்டு எங்களுடைய பைத்துல் மாலில் இப்படியெல்லாம் சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்று சொல்லி அதனை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற அற்புதமான எண்ண அலைகளோடு அந்த சிந்தனையோடு பணியாற்றுகிறீர்களே அமாலு சாலிஹாத். இங்கே ஒரு மருத்துவமனையை உருவாக்கி, இது போன்ற ஒரு மருத்துவமனை எவ்வளவு வசதியான ஒரு மருத்துவமனை, அதை முழுமையாக இன்னும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு நாம் முனைப்பு காட்டவில்லை என்று மனசாட்சி சொல்லுகிறது. ஆனாலும் கூட மற்ற ஊர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு மருத்துவமனையை உருவாக்கி வைத்திருக்கிறீர்களே அமாலு சாலிஹாத். எளியவர்களை காணுகிற போது அடக்கமாக அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கவலை உணர்வோடு கேட்டு ஏதாவது முடிந்தவரை அவனுக்கு உதவி செய்யலாம், முடியாமல் இருந்தால் வார்த்தைகளில் ஆறுதலாவது செய்யலாம் என்று ஆறுதல் சொல்லுகிறீர்களே அமாலு சாலிஹாத். கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு தான தர்மங்களை செய்கிறோமே அமாலு சாலிஹாத். இது போன்ற வாழ்வியல் வழக்கங்களில் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொண்டால் மாத்திரமே அல்லாஹ் சொல்லி காட்டுகிற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற பாக்கியவான்களாக நாம் இருக்க முடியும். இதிலே கிடைத்திருக்கக்கூடிய உண்மையின் வெளிப்பாடு என்ன? ஒரு நல்ல முஸ்லிமுடைய அடையாள குறியீடு என்ன? ஐகான் ஆஃப் எ முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும்? நம்மால் மற்றவர்களுக்கு எத்தகைய பலன்கள், பயன்கள், அனுகூலங்கள், அனுசரணைகள் கிடைக்க செய்ய முடியும் என்கிற வகையிலே அரவணைத்து மற்றவர்களுக்கும் ஒத்துழைப்பு தந்து எந்த நிலையிலும் மற்றவர்களுடைய மனம் கோணாமல் நம்மால் மற்றவர்களுக்கு எந்த தொந்தரவும் இருந்துவிடக்கூடாது என்கின்ற கவலை உணர்வோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான் அமாலு சாலிஹாத்தின் உச்சபட்ச நிலை. அதனாலே உங்களிடத்தில் இன்றைக்கு 1000 ரூபாய் இருக்கிறது என்றால் 1000ஐயும் அள்ளித்தாருங்கள். அதுதான் அமாலு சாலிஹாத் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. உங்களுக்குரிய நியமத்துகள் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். கிடைத்திருக்கக்கூடிய நியமத்துகள் எல்லாம் நம்முடைய தகுதிக்குரியன என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? எண்ணலாமா? அப்படி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வீட்டை பார்ப்பதற்கே ஒரு அழகுற பொலிவுற தரக்கூடிய காட்சி மிகுந்த ஒரு வீட்டை கட்டி இருக்கிறோம் என்றால் மனசாட்சியோடு எண்ணி பார்த்தால் அத்தகைய வீடு கட்டுவதற்குரிய முழு தகுதியும் நமக்கு இருந்ததா? ஆற்றல் இருந்ததா? அந்த செல்வத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு நாம் படித்திருந்தோமா? கல்வி சீமானாக இருந்தோமா? புத்திசாலியாக இருந்தோமா என்றால் இல்லை. நம்முடைய ஆற்றலுக்கும் நம்முடைய திறமைக்கும் நம்முடைய அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய தரக்கூடிய நியமத்தை கணக்கிட்டு பார்த்தால் அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு கெஞ்ச வேண்டிய நிலை வந்துவிடும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கக்கூடிய நியமத்துகள் எல்லாம் அவன் புறத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய பிச்சை. அந்த உணர்வு நமக்கு வேண்டாமா? நான் மிகப்பெரிய செல்வந்தன், நான் மிகப்பெரிய செல்வாக்குரியவன், நான் மிகப்பெரிய பட்டம் பதவிகளை பெற்றிருப்பவன், என்னை அடித்துக் கொள்வதற்கு இந்த ஊரில் யாரும் இல்லை. அந்த அகம்பாவம் யாருக்காவது இருக்குமேயானால் அல்லாஹ்வினுடைய கோப பார்வை வந்துவிடும் என்கிற அச்சப்பாட்டை உருவாக்கி கொள்ள வேண்டும். உங்களிடத்திலே மிகச் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆனிலே, உங்களிடத்திலே மிகச் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? செல்வம் மிக்கவர்களா? செல்வாக்கு மிக்கவர்களா? மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்களா? செல்வ சீமானாக வலம் வரக்கூடியவர்களா? அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களா? என்னை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களா? அமைச்சர்களா? பிரதமரா? ஜனாதிபதியா? இல்லை. யார் உங்களில் மிகச்சிறந்தவர்கள் தெரியுமா? அல்லாஹ் ஒரு அளவுகோலை காட்டுகிறான், அரைவரியில் காட்டுகிறான். குர்ஆனை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஃபர்ல் நமக்கு இருந்தாலும் கூட இந்த அரைவரியை படியுங்கள். உண்மையான முஸ்லிமாக வாழ முடியும். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். யார் உங்களிடத்திலே கண்ணியமானவர்கள், மிகச்சிறந்தவர்கள், ஏற்றமிக்கவர்கள் யார் தெரியுமா? ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான். நாளை மறுமையில் இதற்கு கேள்வி இருக்கிறது. நம்முடைய இந்த துனியாவுடைய வாழ்க்கை நிரந்தரமானவை அல்ல.
தற்காலிகமானது, ஒரு டிரான்சிட் பிளேஸை போன்றது. இந்த குறுகிய காலகட்டத்தில் நம்முடைய நிலைப்பாடு, நம்முடைய வாழ்க்கை முறை, நாம் எப்படி சம்பாதிக்கிறோம், எப்படி செலவிடுகிறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி மற்றவர்களிடத்தில் அணுகுகிறோம், எப்படி மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுகிறோம், எப்படி மற்றவர்களை அடையாளம் கண்டு ஆத்திரம் ஊட்டுகிறோம், இவைகளையெல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே அத்தகாக்கும், உங்களிடத்திலே யார் தக்குவா உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறான். நாளை மறுநாள் இந்த கேள்விகளுக்கு நம்மிடத்திலே என்ன பதில் இருக்கிறது என்கிற நிலையிலே அவன் மீது அச்சம் கொண்டவர்களாக, தக்குவா மிக்கவர்களாக யார் வாழ்கிறீர்களோ அவர்கள்தான் அக்ரமக்கும், உங்களில் சிறந்தவர்கள். மற்ற எல்லாரும் அந்த இடத்திற்கு போக முடியாது. அல்லாஹ் தரக்கூடிய நியமத்துகளை நாம் முறையாக அவன் சொல்லக்கூடிய வகையில், அவன் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய வகையில், பெருமானார் அவர்கள் இப்படித்தான் வாழ்ந்து வழிகாட்ட வேண்டும் என்று நமக்கு வாழ்ந்தார்களே, அதன்படி நாம் செய்கிறோமா? தர்மம் செய்கிறார்கள், ஜக்காத் கொடுக்கிறார்கள், தான தர்மம் வழங்குகிறார்கள் என்றால் அல்லாஹ் நாளை மறுமையில் கேள்வி கேட்பான் என்கின்ற சர்வசாதாரண ஒரு மனநிலை எல்லோரிடத்திலும் இருக்கிறது. யாரை கேள்வி கேட்பான்? செல்வம் பெற்றவர்களை மாத்திரமா? செல்வம் உள்ளவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நீ ஜக்காத் வழங்கினாயா என்று, சரியான முறையில் செலவிட்டாயா என்று. அது ஒரு நிஅமத். இன்னொருவர் செல்வமே இல்லை, மிகச்சிறந்த பேச்சாளர், உரையாற்றுவதிலே தனக்கு நிகராக இன்னொருவரை சொல்லிவிட முடியாது என்கிற அளவிற்கு அற்புதமான தன்மையை, திறமையை அல்லாஹ் வழங்கி இருப்பான். அதுவும் நிஅமத். அந்த நிஅமத்திற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே, அவன் உவந்த வகையிலே, அவனுக்கு உவப்பு வரக்கூடிய வகையிலே அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உவந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய வகையில் அந்த பேச்சாற்றலை அவனுடைய வழியில், தீனுடைய சன்மார்க்க வழியில் செலவழித்திருக்கிறோமா? அந்த நியமத்திற்கும் அல்லாஹ்விடத்திலே கேள்வி உண்டு. ஒருவன் எழுதுகிறான், எழுத்தாற்றல் மிக்கவராக இருக்கிறான். அந்த எழுத்து சினிமா பட வசனங்களுக்கு பயன்பட்டதா அல்லது திருமறை வசனங்களுக்கு விளக்கம் எழுத பயன்பட்டதா? இந்த விரல்கள் பிடித்த பேனாக்களுடைய தன்மை என்ன? அல்லாஹ் கேட்க மாட்டானா? உனக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் பதவி என்பதெல்லாம் என்னை அஞ்சி நீ வாழக்கூடிய அளவில் வாழ்ந்தாயா? நீ நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாயே, மக்கள் வாக்களித்து நீ வென்று சென்றாய், என்னை பயந்து நீ நடந்து கொண்டாயா? என்னுடைய ஆற்றலினால் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று நான் சொல்ல முடியுமா? என்னுடைய செல்வாக்கினால் நான் சிறந்து விளங்குகிறேன் சொல்ல முடியுமா? அடுத்த நொடி பொழுதில் ஒரு நரம்பு இழுக்கப்பட்டால் மேடையிலிருந்து கீழே வர முடியாது. எத்தகைய போலியான வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அற்புதமான அத்தனை வழிகாட்டுதல்களும் தரப்பட்டு விட்டன. பரீட்சை எழுவதற்கு செல்லக்கூடிய மாணவனிடத்தில் கேள்விகளும் தரப்பட்டு விட்டன, விடைகளும் தரப்பட்டு விட்டன. ஆனால் ஃபெயில் மார்க். மாணவனாவன் அந்த மார்க் கூட சாதாரண மார்க் அல்ல, 100க்கு 100 வாங்க முடியும் என்கிற வகையிலே விடைத்தாள்கள் நம்முடைய கைகளிலே தரப்பட்டு இந்த உலகத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறோம். தரப்பட்ட விடைகளை கூட தூக்கி எறிந்துவிட்டு, எந்த வினாக்கள் கேட்கப்படும் என்கின்ற வினாத்தாளையும் தூக்கி எறிந்துவிட்டு மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நாளைய மஹ்ஷரில் அல்லாஹ்விற்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? வெறுங்கையோடு போக போகிறோமா? இந்த கேள்வி நான் உங்களிடத்திலே கேட்பதாக அல்ல, எனக்கு நானும் கேட்டுக்கொள்ளுகிறேன், நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. விழா பேருரையை தொடர்ந்து பரிசளிப்புக்கு முன்னால் நன்றியுரை வழங்க வருகின்றார்கள் எமது ரஹ்மத்துல் ஆலமீன் பேரியத்தின் தலைவர் அல்ஹாஜ் SAK சையது மீரான் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த புண்ணியமிகும் இந்த விழாவினுடைய நடைபெறக்கூடிய இந்த திடல் எங்களை வழிகாட்டி வழிநடத்திய சேர்மன் மர்ஹூம் MKT முஹம்மது அபூபக்கர் அவர்கள் நினைவு திடல். இந்த பந்தல் மௌலவி ஹாஜி ஊண்டி சயீது முஹம்மது பாக்கவி அவர்கள் நினைவு பந்தல். இந்த மேடையோ எங்களை வழிநடத்திய வேணா சேகு சுலைமான் அவர்களின் நினைவு மேடை.
அன்பினமினிய உங்கள் அனைவருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருவேன் என்ற குர்ஆன் ஆயத்திற்கு ஒப்பவும், உங்களுக்கு உதவி செய்யப்பட்டால் அந்த உதவி செய்தவருக்கு நீங்கள் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் என்று சொன்னால் புகழின் உச்சியை எத்திவிட்டீர் என்ற பூமா நபியின் பொன்மொழியின் பிரகாரமும் நன்றி நல்கிறேன். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதய தின விழாவும் எங்களது ரஹமத்துல் லில் ஆலமீன் மீலாது பேரியத்தின் முத்தான 30ஆம் ஆண்டு பெருவிழாவும் இறையர்களால் நனி சிறப்புடன் நடந்து முடிந்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் நன்றியும் அல்லாஹ் ஒருவனுக்கே. எங்களது மாணவ அதைவிட சிறிவர் பிராயத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன் துவங்கப்பட்ட இந்த அமைப்பு சிறப்புடன் செயல்பட்டு முத்தான 30வது ஆண்டு விழாவினை கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பகாலம் முதல் இதுநாள் வரை எங்களுக்கு நல் ஆதரவு அளித்து வரும் எங்கள் பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், எங்கள் பகுதியைச் சார்ந்த மரியாதைக்குரிய பெரியோர்கள், பாசத்திற்குரிய தாய்மார்கள், சகோதரிகள் அனைவருக்கும் முதலாவதாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. நடைபெற்ற 2 நாள் நிகழ்வின் ஆரம்பமாக அருள்மறை வசனங்களை ஓதி துவக்கி வைத்த அனைத்து ஆஃபில் பெருமக்களுக்கும் அகங்கணிந்த நன்றி. முன்னிலை வகித்து சிறப்பித்து அனைத்து பெரியோர்களுக்கும் தலைமையேற்று தலைமையுரை நிகழ்த்திய தகைமிகு ஆலிம் பெருந்தகைகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். சீருரை நிகழ்த்திய சிறப்புமிகு ஆலிம்களுக்கும் சிந்தை குளிர்ந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கிறோம். நிகழ்வின் அழகிய குரலில் அண்ணல் பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிய பாடகர்களுக்கும் பாசமிகு நன்றி. புனித மௌலுது மஜ்லிஸில் தலைமையேற்றவர்களுக்கும் கலந்து கொண்டவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவிக்கிறோம். வரவேற்புரை நிகழ்த்திய கவிஞர்களுக்கும் சகோதரர்களுக்கும் கனிவான நன்றிகள். நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த நண்பர்களுக்கும் நன்றி. இவ்விழாவின் மூலம் நம் ஊருக்கே புதிதாக அறிமுகமான சுவைமிகும் சுழலும் சொல்லரங்கம் நிகழ்ச்சியினை நடுவராக பொறுப்பேற்று நயம்பட தீர்வளித்த எங்கள் மரியாதைக்குரிய முனைவர் அப்துல் சமத் பேராசிரியர் அவர்களுக்கும், இதில் கலந்து கொண்டு எல்லோர் மனதையும் கவரும் வண்ணமும் எல்லோரும் இலகுவாக அறியும் வண்ணமும் விவாதம் புரிந்த பேராசிரியர் ஆலிம் பெருந்தகை அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இந்நிகழ்வில் வாழ்த்துறை வழங்கிய மண்ணின் மைந்தன் என் அருமை சகோதரர் முஸ்லீம் லீக் பொதுச் செயலாளர் இந்த இவ்வளவு சிறப்புடன் நனிசிறப்புடன் நடைபெற பேருதவி புரிந்த அருமை சகோதரர் அல்ஹாஜ் KM முஹம்மது அபூபக்கர் அவர்களுக்கு அழகிய நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இன்றைய முத்தாய்ப்பு நிகழ்ச்சியின் சீருரை நிகழ்த்திய வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர், காயிதே மில்லத் பேரவை சர்வதேச ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு வக்ஃப் வாரிய உறுப்பினர் முத்துப்பேட்டை தந்த எங்கள் முத்து அல்ஹாஜ் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் நெஞ்சமெல்லாம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து அழகிய முறையில் எங்கள் ஆரம்ப காலம் முதல் இன்று வரை இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களிலும் ஒளி அமைத்து தரும் AP நிறுவனத்தின் உரிமையாளர் அன்பு ஆஜி காஜா காக்கா அவர்களுக்கும், பந்தல் அமைத்து தரும் ஆத்தூர் முஸ்தபா அண்ணன் அவர்களுக்கும், மேடை அமைத்து தந்த ஆஜி மொஹியுத்தீன் மாமா அவர்களுக்கும், இவ்விழா நோட்டீஸ்களை நல்ல முறையில் அச்சடித்து தரும் யுனைடெட் பிரிண்டர்ஸ் சகோதரர் அமீன் ஹாரூன் அவர்களுக்கும் மற்றும் வீடியோ பதிவுகளை அழகுற செய்து வரும் VNS சகோதரர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. நம் நிகழ்ச்சியை உலகெங்கும் அச்சின் மூலம் அறிய தந்த மணிச்சுடர் நாளிதழுக்கும் மனமார்ந்த நன்றி. நம் விழாவை முதலாக உலக நாடுகளில் வாழும் நம் சகோதரர்கள், நண்பர்கள் நேரடியாக பார்க்கும் வண்ணம் இணையதளம் மூலம் ஒளிபரப்பு செய்த உண்மைமிகு காயில் டைம்ஸ் அட்மின் ஜப்பான் வாழ் MPS சயீத் அகமது மற்றும் செய்தியாளர் எங்கள் 5வது வார்டு உறுப்பினர் அன்பு தம்பி ஜஹாங்கீர் அவர்களுக்கும் எங்களது இதயபூர்வமான நன்றி. எங்களது 2 நாள் நிகழ்ச்சிகளையும் ஆரம்பம் முதல் இறுதி வரை இருந்து செய்திகளை சேகரித்தும் அழகிய முறையில் புகைப்படம் எடுத்து வலைதளத்தில் பிரசுரிக்க உள்ள காயில் கனெக்ஷன் அட்மின் அருமை காக்கா SC அமானுல்லா அவர்களுக்கும் செய்தியாளர் JA லரீப் காக்கா அவர்களுக்கும் அன்பான நன்றி. எங்களது செய்திகளை நல்ல வகையில் வெளியிட்ட இந்த இணையதளத்திற்கும், இந்த 2 இணையதளத்திற்கும், மேலும் காயல்பட்டினம்.com காயில் தந்து இணையதள உரிமையாளர்கள் செய்தியாளர்களுக்கும் சிந்தை குளிர்ந்த நன்றி. இந்த பகுதியை சுத்தம் செய்து தந்த நமது நகராட்சி நிர்வாகத்திற்கும் எங்கள் பகுதி உறுப்பினர் கவுன்சிலர் அஜ்வாத் அவர்களுக்கும் மிக்க நன்றி. எங்களுக்கு எல்லா வகையிலும் ஆதரவு தெரிவிக்கும் முஹியுத்தீன் பள்ளி ஜமாத்தார்கள் அனைவருக்கும் முகமலர்ந்த நன்றி. இவ்விழா நனி சிறப்புடன் சிறக்க பொருள் உதவி புரிந்த உள்ளூர் சென்னை வாழ் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி. சவுதி, ஜித்தா, பஹ்ரைன், கத்தர், ஓமன், குவைத், அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஹாங்காங் ஆகிய நாடுகளில் வாழும் எங்களது பேரியத்தின் தூண்களாகிய அன்பு சகோதரர்களுக்கும்
மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் அகங்கணிந்த நன்றி. ஜஸாக்கல்லா ஹைரா. இரு நாட்களிலும் பெருந்தரளாக வந்து சிறப்பித்த பெருமக்களாகிய உங்களுக்கும் உளமார்ந்த நன்றி. ஜஸாக்கல்லா ஹைரா. இறுதியில் துவா ஓதும் ஆலிமுக்கும் நன்றி. இபுது போட்டி பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள், நடுவர்களாக இருந்து தீர்வளித்த ஆலிம்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் அனுப்பி வைத்த அனைத்து நிறுவனங்களுக்கும் எங்கள் பேரியத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசுகளை வழங்கி சிறப்பிக்க உள்ள பண்பாளர்களுக்கும் நன்றி மற்றும் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல மறந்ததோ அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லா ஹைரா. சுக்கனும் ஜஸாக்கல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த 30 ஆண்டுகளில் எங்களோடு தோளோடு தோள் நின்று தோளோடு தோள் நின்ற தோழர்கள், வழிகாட்டிய பெரியோர்கள், எங்களை சந்தேகம் கொள்ளாது சந்தோஷப்படுத்திய சான்றோர்கள், நாங்கள் கேட்டும் கேட்காது வாரி வழங்கிய வள்ளல்களுக்கும், இன்றும் எங்களை சிறுவர்களாக கருதி கொண்டு இருக்கும் கண்ணியவான்களுக்கும் மானசீகமான நன்றிகள். ஜஸாக்கல்லா ஹைரா. சுக்ரன் ஜஸீலா. அல்ஹம்துலில்லாஹ். நன்றி உரைக்கு என்னை நவின்ற என் பேரியத்தின் நண்பர்களுக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது ரஹ்மத்துல் ஆலமீன் மீலாது பேரியத்தின் மூலமாக கல்வி உதவி வழங்கி வருகின்றோம். இவ்வாண்டுக்கான உயர்கல்விக்கான உதவித்தொகை ரூபாய் 30,000 இக்ரா கல்வியின் அமைப்பின் மூலமாக வழங்க இருக்கின்றோம். இத்தொகையினை அல்ஹாஜ் எம் அப்துல் ரஹ்மான் எம்ஏ எம்பி அவர்கள் வழங்க இக்ரா கல்வியின் செயலாளர் KMT சுலைமான் காக்கா அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அழைக்கின்றோம். இக்ரா கல்வியின் பொருளாளர் KMT சுலைமான் காக்கா அவர்களை பரிசளிப்பு நிகழ்ச்சி துவங்குகின்றது. இவ்ளு போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்க வருமாறு அல்ஹாஜ் எம் அப்துல் ரஹ்மான் எம்ஏ எம்பி அவர்களை அழைக்கின்றோம். முதல் பரிசு ஜாவியா அரபிக் கல்லூரி மக்தபத்துர் ராசியாவைச் சேர்ந்த ஹாஜி எம்என் சையது முகமது ஹாஃபிஸ் அவருடைய அருமை மகனார் அல் ஹாஃபில் SM நூரியாஸ். முதல் பரிசு ரூபாய் 1500. இரண்டாவது பரிசு காயிதே மில்லத் இளைஞர் சமூக அமைப்பின் மூலமாக மகளராவில் ஓதிய மாணவர் பிரபு யாசின் சிபகுத்துல்லா அவர்களின் அருமை மகனார் அல் ஹாஃபில் POS ஹாரிஸ் அல்லாஜ் அவர்கள் மேடைக்கு அழைத்து வருமாறு வேண்டிய. மூன்றாவது பரிசு அல் மதரசத்துல் ஹாமிதியாவைச் சேர்ந்த மாணவர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் ஹாஜி SH பாதுல் அசாப் ஆலிம் பாசி அவர்களின் அருமை மகனார் அல் ஹாஃபில் BA முகமது உக்காசா. அவர் வந்து இது கேரளாவில் நடக்கக்கூடிய கிராத் போட்டி. மூன்றாவது பரிசு பெற்ற மாணவர் கேரளாவிற்கு இப்புழு போட்டிற்கு சென்றிருப்பதால் அவருடைய உறவினர்களோ அல்லது மதரசாவை சேர்ந்த அன்பர்களோ வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். முதல் பரிசு ரூபாய் 1500, இரண்டாவது பரிசு 1250, மூன்றாவது பரிசு ரூபாய் 1000. ஆறுதல் பரிசு வழங்க வருகின்றார்கள் அல்ஹாஜ் VS முகமது ஹசன் அவர்கள், BA முகமது சம்சுதீன் சூஃபி, அல்ஹாஃபில் BA முகமது சம்சுதீன் சூஃபி, B அல்ஹாஃபில் B முகமது அபுல் காசிம், அல்ஹாஃபில் SH அலி பஹத், அல்ஹாஃபில் PMI முகமது ஹசன், அல்ஹாஃபில் NA ஷெய்க் முகமது சாலி நுஸ்கி, அல்ஹாஃபில் SN தக்கியா தம்பி, அல்ஹாஃபில் MMS ஜிந்தாய் பஹாமுதீன், அல்ஹாஃபில் PR மஹமூத் மஃபாஸ், அல்ஹாஃபில் SH மஹமூத் நெய்னா, அல்ஹாஃபில் SM ஷேக் அப்துல் காதர் சூஃபி, அல்ஹாஃபில் KM முகமது அப்துல் ரஸாக், அல்ஹாஃபில் A முகமது இப்ராஹிம், அல்ஹாஃபில் LML தர்வேஷ் முஹியுத்தீன், அல்ஹாஃபில் SH ஷஹீத் அஹமது முத்தாப்பா. இப்போட்டியில் பங்கு பெற்ற மீதமான மாணவர்கள் கேரளாவில் நடக்கின்ற இப்புழு போட்டிற்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய பரிசை இன்ஷா அல்லாஹ் பின்னால் வழங்கப்படும். ஜிந்தாய் முகமதின் அவருடைய பரிசை அவருடைய அப்பா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். பேச்சு போட்டிக்கான பரிசு இப்பொழுது வழங்கப்படுகின்றது. பேச்சு போட்டியில் முதல் பரிசை தட்டிச் செல்கின்றார் LK மேல்நிலைப்பள்ளியைச் சேர்ந்த மாணவர் MS முகமது சமீம். இவருக்கான பரிசு தொகை ரூபாய் 1000.
முஸ்லிமேக் அபுகரக்கா அவர்களை வழங்குமாறு முதல் 3 பரிசுகளை. இரண்டாவது பரிசு அல் மதரசத்துல் ஹமீதியாவைச் சேர்ந்த மாணவர் பிரபு ஏசட் சாமு ஹசான். இவருக்கான பரிசு தொகை ரூபாய் 750. மூன்றாவது பரிசு அல் மதரசத்துல் ஹமீதியா இப்ளு பிரிவைச் சேர்ந்த மாணவர் NMZ அகமது முஹியுத்தீன். இவருக்கான பரிசு தொகை ரூபாய் 500. பரிசளித்தமைக்கு நன்றி. அடுத்தது அல்ஹாஜ் AK கலீல் ரஹ்மான் அவர்கள் ஆறுதல் பரிசுகளை வழங்க வருகின்றார்கள். பேச்சு போட்டி ஆறுதல் பரிசு சம்சுதீன் WSMS கிலிர் முகமது, YS முகமது இஸ்மாயில் ஹசனைன், VSI முகமது ஹசன் அபுரார், S ஜேக் ஜியாத், AH அகமது ரம்சி, SA முகமது ஜெயினுல் ஆரிஃப், சொலுக்கு முகமது அப்துல் காதர், PMS முகமது இப்ராஹிம் அன்சாரி, MN ஹபீப் முஸ்தபா. அனைவருக்கும் ஆறுதல் பரிசாக ரூபாய் 200 வழங்கப்படுகின்றது. ஒரு மாணவர் வரிசையாக மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். துவாவோடு கூட்டம் நடைபெறும். தயவு செய்து கொஞ்ச நேரம் அமைதி காத்து ஒத்துழைக்குமாறு வேண்டுகிறோம். துவா சலவாத்துடன் இந்திய மஜ்லிஸ் நடைபெறும். இவ்வளவு நேரம் பொறுமை காத்த பெருமக்கள் இன்னும் சில மணித்துணிகள் பொறுமை காக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். ஃபாத்தியா துவாவுடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்தரும் ஆலிம் பெருந்தாய் மொய்தீன் பள்ளியின் பேசிமா AK அபு மன்சூர் ஆலிம் மகளரி அவர்கள். إلى سر المصطفى صلى الله عليه وسلم أجمعين. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه يكافي مزيدا وعفنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك أعلى الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير. اللهم بلغ وأوصل من الصواب ما قرناه من كلامك اللذيذ. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة مقبولة متصلة مرضية منا إلى حضرة روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح جميع الأنبياء والمرسلين وجميع الصحابة والتابعين وجميع الأولياء والصالحين خصوصا الكتب الرباني والغودي السمداني كندل نوراني محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز ثم إلى أرواح جميع شياخنا كلهم رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم يا ربي زدهم عزا وشرفا وتعليما وتكريما. اللهم افض علينا من فيوضاتهم وافتح لنا بفتوحاتهم ونور قلوبنا بأنوارهم وامددنا من مددهم واكرمنا بكراماتهم برحمتك يا أرحم الراحمين. اللهم بلغ مرادنا ومراد المسلمين وكل حاجاتنا وحاجاتنا المحتاجين. بلاه الله قادر الله كل حاجتي وحاجاتنا في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم افتح لنا أبواب الخير وأبواب البركة وأبواب الرزق وأبواب الصحة وأبواب السلامة وأبواب العافية وارزقنا الجنة ولقاك يا رب العالمين.
اللهم لا تدع لنا في مقامنا هذا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا مرينا إلا شفيته ولا حكما إلا نفيته ولا حاجة من الحوائج الدنيا والآخرة إلا قضيتها ويسرتها ولا بلية من بلاء الليل والنهار إلا دفعتها ولا ناقص العمر إلا زيتها ولا دافي شر إلا أيته يا رب العالمين. ربنا تقبل دعانا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا يا مولانا إنك أنت التواب الرحيم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا نكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولجميع المسلمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.